ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையானது வருதுங்க. ஸோ இந்த வியாழக்கிழமையில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திருப்ப கண்டிப்பாக நிகழ உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி திருப்பங்கள் நடக்க போகுது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ 12 ராசி நேயர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. 12 ராசி நேயர்களும் உங்கள் வாழ்க்கையில் தினசரி என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல நாளை நாள் ராசி பலனில் மேச ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகலாம். சுய தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு கைகூடி அமையலாம். உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோக பணிகளில் பார்க்கும் பொழுது மதிப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய சூழல் உருவாகலாம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். நாளை நாள் மேசராசினியர்களுக்கு தாமதம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். மேசராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் விலகலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மதிப்புகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். இழுபறியான சில வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வரலாம். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பா நீங்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். தனவரவு தாராளமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரம் சார்ந்து சில முடிவுகளை நீங்க எடுப்பீர்கள். நாளை நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாளாக இருக்கலாம். ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மதிப்புகள் உயரலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புதிய முடிவுகள் பிறக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது எதையும் செய்ய முடியும் என்று தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதர வாழ்க்கையில் ஒத்துழைப்பு மேம்படலாம். எழுத்து சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். உத்தியோகத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப திருப்பங்கள் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம். பழைய பிரச்சனைகளுக்கு வித்தியாசமான முறையில் தீர்வு காணக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். நாளை நாள் மிதுன ராசி நேயர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கலாம். மிதுன ராசியில மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்த நேயர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். புனர்பூசத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புதிய திருப்பங்கள் உண்டாகலாம். அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு நாளை நாள் பொது வாழ்வில் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். இடமாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது நாளை நாள் உங்களுக்கு நல்லதுங்க. வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நாளை நாள் உங்களுக்கு நீங்கலாம். முன்கோபம் இன்றி பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம். வியாபார வரவுகளில் சில தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். கடகராசில புனர்பூஷத்தில் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுபவம் கிடைக்கலாம். பூசத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மாற்றங்கள் ஏற்படலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு நாளை நாள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெருக்கலாம். புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் நாளை நாள் உங்களுக்கு ஈடேறும். போட்டிகளில் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கலாம். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் பிறக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்க போகுது. சிம்ம ராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தெளிவுகள் பிறக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம். அடுத்ததாக கன்னி ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது பொருளாதார நிலை உங்களுக்கு உயரலாம். புகழ் மிக்கவர்களின் ஆதரவுகளால் சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கலாம்.
வருமான உயர்வை பற்றி சிந்திப்பீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு துணிவு வேண்டிய ஒரு நாளாக இருக்க போது. கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பொருளாதாரம் மேம்படலாம். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் உண்டாகும். சித்திரையில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் விளையாட்டு துறைகளில் ஆதாயம் உண்டாகலாம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கலைத்துறைகளில் ரசனை திறன் மாற்றமடையலாம். தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சாதுரியமாக செயல்பட்டு செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சாஸ்திரம் தொடர்பான குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கலாம். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும். நாளை நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்கலாம். அதே போல துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாயம் உண்டாகலாம். சுவாத்தியில் பிறந்த நேயர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. விசாகத்தில் பிறந்த நேயர்களுக்கு மேன்மை ஏற்படும். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையலாம். தாய் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படும். மனதில் நினைத்த எண்ணங்கள் கைகூடுவதற்கான சூழல் உங்களுக்கு அமையலாம். பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கலாம். விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அறிமுகங்கள் கிடைக்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். புதுவிதமான உத்திகளை கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கலாம். ஏதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படலாம். நாளை நாள் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கும். புரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் திறமைகள் வெளிப்படும். அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு நாளை நாள் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இழுபறியான வரவுகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் ஏற்படும். தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகலாம். நண்பர்களின் வட்டம் உங்களுக்கு விரிவடையும். மனதை உறுத்திய கவலைகள் நாளை நாள் உங்களுக்கு கண்டிப்பா குறையலாம். நீங்க பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தடைகளை தகர்த்தெறியும் மனப்பக்குவம் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் மகரம் ராசி நேயர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கலாம். மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்புகள் ஏற்படும். திருவோணத்தில் பிறந்த நேயர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பக்குவம் ஏற்படும். அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் விமர்சன கருத்துக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வரன்கள் முடிவடைவதில் தாமதங்கள் உருவாகலாம். மறதியில் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு நேரலாம். உங்களுடைய உடல் நலனில் கவனம் கண்டிப்பா நாளை நாள் உங்களுக்கு அவசியம். நண்பர்களால் காரியங்கள் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியலாம். புதிய காரியங்களில் ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் நாளை நாள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. நாளை நாள் கும்ப ராசி நேயர்களுக்கு கவலை மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். கும்பம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் கவனம் அவசியம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அனுகூலங்கள் உண்டாகலாம். புரட்டாதியில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது எந்த ஒரு செயலிலும் நீங்க ஆர்வமின்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும். வாகன பயணங்களில் நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு அவசியம். உத்தியோக பணிகளில் பதற்றமின்றி செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். கூட்டாளிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது மீனம் ராசி நேயர்களுக்கு நல்லதாக இருக்கலாம். நாளை நாள் மீன ராசி நேயர்களுக்கு வரவு நிறைந்த நாளாக இருக்க போது. மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பதற்றமின்றி செயல்படுவது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் ராசி பலனில் 12 ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.